குழந்தைகளால் முன்னேறும் ராசிகள் அப்படின்னு காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது. பொதுவாக ஜாதகப்படி குழந்தைகளால் முன்னேறணும் அப்படின்னா லக்னத்துக்கு 5ஆம் இடம் லாபஸ்தானத்துலேயோ, அதாவது பிள்ளைங்களால் லாபம் அப்படின்னா 11ஆம் இடத்துலையும் அல்லது 8ஆம் இடத்துலையும் அல்லது 6ஆம் இடத்துல இது மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளால் பொதுவாக அது பொதுவான கருத்து. ஆனால் காலபுருஷத்துப்படி சில ராசிகள் குழந்தைகளால் தான் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சில ராசிகள் இருக்குது. அவங்க சிறு வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகளை ஏதோ படிக்க வச்சு, குழந்தைகளை படிக்க வைக்கிறது நம்மளுடைய கடமை தான். அதே படிக்க வச்சு அந்த பலனை சில பேர்தால தான் அனுபவிக்க முடியும். நிறைய பேர் அந்த குழந்தைகள் சில பேருக்கு பாரமாகவும் ஆயிடுறாங்க, அதே சமயம் சில சமயம் உதவும் மாட்டார்கள், அது மாதிரியும் இருக்குது. ஆனால் இந்த ராசியெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த குழந்தைகள் தலையெடுத்த பிறகு தான் வீடு மனை, அடுத்தது நிம்மதியாக ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, அது மாதிரியெல்லாம் சில குழந்தைகளால் தான், சில ராசிகளால் தான் பெற முடியும். அது எந்தெந்த ராசி அப்படின்னா மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், கும்பம், மீன ராசிகள். இந்த ராசியெல்லாம் அவங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு அது பெற்றோர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லை பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, வசதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த உடலால், அதாவது அப்பா அம்மாவை கவனிக்காமல் இருக்காங்க, என்ன தான் பணம் இருந்தாலும் குழந்தைங்க பார்க்கலைன்னா மனசு கஷ்டப்படும், அந்த வகையில் உதவுவாங்க. இல்லை ஏழ்மையான பெற்றோர்கள்னால் அந்த பிள்ளைகள் தலையெடுத்து வசதி வாய்ப்போடு வாழ்வாங்க. இது ரெண்டுமே இருக்குது. அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த குழந்தைங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இருக்கீங்களான்னு கேட்காம இருக்கிறது கூட அது பணத்தை விட பெரிய வேதனை. அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஏழ்மையாக இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்கனால முன்னேறுற வாய்ப்பும் கிடைக்கும்.